சரிங்க, நம்ம துவங்கிடலாங்க. நான் பதிவு வந்து யாருங்க? ஹலோ, இது வெங்கட் மீனாட்சியோட கணவர் ஜாயின் பண்ணுறேன். ஓ வாங்குங்க, வணக்கம். ஒரு நாம இது பாடப்பகுதி வந்து ஆரம்பிக்கிறோங்க. சென்ற வாரம் வந்து நகுலனையும் சகாதேவனையும் அவங்க வந்து பணயத்துல வச்சு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்குறோம். போன வாரமே பார்த்தீங்கன்னா சகுனி வந்து அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். என்னன்னா, நகுலனையும் சகாதேவனையும் நீ வச்சுட்டேன்னா வந்து அவங்க ரெண்டு பேரும் உங்களோட மக்கள் இல்லை அப்படின்றதுனால நீ பணயம் வச்சுட்ட அப்படின்ற மாதிரி கேட்டான். அதுக்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பாடல் 27, 28 அதுல இருந்து தான் படிக்க போறோம். நீங்க படிக்கிறீங்களா மீனாட்சி? சரிங்க. பாடல் 27. திண்ணிய வீமனும் பார்த்தனும் குந்தி தேவியின் மக்களுனை ஒத்த நின்னிற் கண்ணியமிக்கவர் என்றவர் தம்மை காத்ததற்கு அஞ்சினை போலும் நீ என்ற புதிய தருமனை நோக்கியே அந்த புல்லன் திடு போவினில் தருமன் வெஞ்சினம் எய்தியே அட சூழ. பாடல் 28. எங்களில் ஒற்றுமை தீர்ந்திடும் ஐவர் எண்ணத்தில் ஆவியில் ஒன்றுகான் இவர் பங்கு முட்டு பிரிவு எய்துவார் என்று பாதக சிந்தனை கொள்ளுகிறாய். அட சிங்க மரவர் தமக்குள்ளே வில்லு தேற்றவன் என்னில் இங்கு புவி தலம் 7 இல்லாதவன். நன்றிங்க. திண்ணிய வீமனும் பார்த்தனும் குந்தி தேவியன் மக்கள் உனை ஒத்தே. அதாவது இது வந்து சகுனி சொல்றான். வலுவான வீமனும் பார்த்தன் அதாவது அர்ஜுனனும் குந்தி தேவியின் மக்கள் உன்ன மாதிரியே வந்து குந்தி தேவியோடைய மக்கள். நின்னிற் கண்ணியம் மிக்கவர் என்றவர் உன்ன மாதிரியே வந்து நல்ல கண்ணியம் மிக்கவர் மரியாதைக்குரியவர்ன்றதுனால தம்மை காட்டுதற்கு அஞ்சினை போலும் நீ அவங்கள வந்து பணயம் வைக்கிறதுக்கு நீ ரொம்ப பயப்படுற போல இருக்கு என்ற புண்ணிய தருமனை நோக்கி அந்த புல்லன் உரைத்திடு போதினில். அதாவது சகுனி வந்து சொன்னா அத சொன்னதை கேட்ட உடனே தர்மன் எப்படி வந்து மறுபடியும் அவனுக்கு பதில் சொல்றாங்க அப்படின்றதுதான் இங்க இந்த பாடல் 27வது பாடல். தர்மன் துண்ணன வெஞ்சின மீதியே உரைத்த மார்க்கத்துலதான் அவனுக்கு வந்து கோபம் வந்து ரொம்ப கொதிப்பெழுந்து துண்ணென வெஞ்சினம் எய்தியே அட சூதில் அரசிழந்தேகினும். அதுக்கப்புறம் சொல்றான், என்ன சொல்றான்னா, அட சூதில் அரசிழந்தேகினும், நாங்க வந்து நாட்டை வந்து சூதுல இழந்துட்டாலும் எங்களில் ஒற்றுமை தீர்ந்திடும். எங்களுக்குள்ள இருக்கிற 5 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை வந்து தீர்ந்துடாது. ஐவர் எண்ணத்தில் ஆவியில் ஒன்றுகான், நீ என்னதான் சொன்னாலும் நாங்க எங்களோட எண்ணம் வந்து ஒண்ணுதான், எங்களோட உயிர் எல்லாம் ஒண்ணுதான், தனித்தனி இல்ல. இவர் பங்கமுற்றே பிரிவெய்துவார் என்று பாதக சிந்தனை கொள்கிறாய். இவங்க வந்து வெட்கப்பட்டு இந்த மாதிரி வந்து பிரிவினைவாதம் எல்லாம் உருவாக்கினா அவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு கெட்ட சிந்தனையில வந்து நீ கெட்ட சிந்தனையை வச்சிருக்க. அட சிங்க மரவர் தமக்குள்ளே வில்லும் தேர்ச்சியிலே நிகரற்றவன். அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன சொல்ல போறான், யார பணையம் வைக்க போறான் அப்படின்றதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிங்க மரவர் தமக்குள்ளே இங்க இருக்கிற எல்லாம் வந்து சிங்கம் போன்ற வீர மிக்கவர்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வில்லு தேர்ச்சியிலே நிகரற்றவன். வில்லு நமக்கு தெரியும், வில் வித்தையில வந்து அர்ஜுனனுக்கு வந்து நிகரில்லை அப்படின்றது வந்து தெரியும். அந்த மாதிரி வில்லு தேர்ச்சியிலே நிகரற்றவன் இன்னில் இங்கு புவிபலம் 7ஐயும் விளையன கொலத்தகாதவன். இவன் வந்து 7 உலகம் இருக்கிறவா சொல்லுவாங்க. இந்த 7 உலகத்தையும் வந்து நீங்க இணையாக கொடுத்தாலும் அவனுக்கு வந்து அது அவனுடைய மதிப்புக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது அர்ஜுனனை வந்து பணையமா வைக்க போறாங்க அடுத்தது அப்படின்றதுக்குதான் வந்து இங்க நிறைய விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா புதிதா வந்து எதுவும் சொற்களோ வார்த்தைகளோ இல்லைன்னு நினைக்கிறேன். புவிதளம்னா இந்த உலகத்துல 7 உலகம் இருக்கு அப்படின்றது தெரியும், அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் புதுசா இல்லைன்னு நினைக்கிறேங்க.
என்ன கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க, என்ன நம்ம அடுத்த பாடல். சரிங்க சரிங்க, அடுத்த பாடல் படிக்கலாமா? 29, 30. கண்டிப்பா. கண்ணனுக்கு ஆருயிர் தோழனாம் எங்கள் கண்ணிலும் சால இனியவன், அவன் வண்ணமும் திண்மையும் சோதியும் பெற்று வானத்து அமரரை போன்றவன், அவன் எண்ணிலா நற்குணம் சான்றவன், புகழ் ஏறும் விஜயன் பனையங்கான், பொய்யில் பண்ணிய காயை உருட்டுவாய் என்று பார்த்திவன் விம்மி உரைத்தனன். பாடல் 30. மாயத்தையே உருவாக்கிய அந்த மாமனும் நெஞ்சில் மகிழ்வுற்று கெட்ட தாயத்தை கையினேற்பற்றினான், பின்பு சாற்றி விருத்தமங்கொன்றையே கையில் தாயமுருட்டி வீழ்த்தினான், அவன் சாற்றியதே வந்து விழுந்ததால் வெறும் ஈயத்தை பொன்னென்று காட்டுவோர் மன்னர் இப்புவி மீதுளராமன்றோ. அதுதான் தொடர்ச்சியா அர்ஜுனனை பற்றி தான் விவரிக்கிறாங்க. இங்க கண்ணனுக்கு ஆருயிர் தோழனம், அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் நல்ல நட்பு இருந்தது அப்படின்றது நமக்கு கதை, மகாபாரத கதையிலேயே ரொம்ப தெளிவா இருக்கும். கண்ணனுக்கு ஆருயிர் தோழனாம் எங்கள் கண்ணிலும் சாலை இனியவன், எங்க கண்ணை விட ரொம்ப இனியவன் அர்ஜுனன், அவன் வண்ணமும் திண்மையும் சோதியும், அவனுடைய அழகை வர்ணிக்கிறாங்க, அவனோட பொலிவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெற்று வானத்தமரரை போன்றவன். இந்த மாதிரி அவனுடைய நிறம், திண்மை, அவனுடைய பொலிவு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வானத்துல இருக்கிற தேவர்களுக்கு ஒருத்தவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் எண்ணிலா நற்குணம் சான்றவன், நிறைய நல்ல குணங்களை உடையவன், புகழ் ஏறும் விஜயன் பனையங்கான், இந்த மாதிரி இந்த இவ்வளவு புகழுக்கு உரியவனான புகழ் ஏறிக்கொண்டே இருக்கின்ற விஜயனை பாத்தீங்கன்னா, விஜயனை நான் பணயமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பொய்யில் பண்ணிய காயை உருட்டுவாய், இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு மாய பகடைக்காய் தான் நீ கையில வச்சிருக்க, நீ அந்த பொய்யாலேயே ஆன அந்த பகடைக்காயை உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சகுனியை பார்த்து சொல்றான் என்று பார்த்திவன் வெம்மி உரைத்தனன். பார்த்திவன் அப்படின்னா பார்த்திவன், அதாவது தருமன் அரசன் விம்மி சொல்றான், அதாவது மனம் சொல்றான் அப்படின்றத சொல்றாங்க. தருமன் அர்ஜுனனை பணையமா வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். 29. அதுக்கப்புறமா 30வது பாடல்ல பாத்தீங்கன்னா, மாயத்தையே உருவாக்கிய, நம்ம மற்றவங்களாம் மாயம் பண்றாங்க, மாயத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க மாயத்தையே உருவாக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சகுனிக்கு ஒரு ஒரு அடைமொழியை பாரதியார் பயன்படுத்துறாரு. அதாவது சகுனி அந்த மாயத்தையும் அவன் தான் உருவாக்கியிருக்கான். அந்த இது தாயத்துல நிறைய மயக்க வேலை எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாமனும் நெஞ்சில் மகிழ்வுற்று, இவன் பணையம்னு அர்ஜுனனை வச்ச உடனே அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு சகுனிக்கு. கெட்ட தாயத்தை கையினை பற்றினான், அதாவது தீய செயலும் எண்ணமும் கொண்ட அந்த தாயத்தை கையில பிடிக்கிறான். பின்பு சாட்சி விருத்தமங்கொன்றையே, விருத்தம் அப்படின்னா அந்த மயக்கு மொழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மாய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அங்க ஆரம்பிக்கிறான். கையில் தாயம் உருட்டி வீழ்த்தினான், அவன் கையில தாயத்தை உருட்டி கீழே போடுறான். அவன் சாற்றியதே வீழ்ந்ததால், அதுதான் நடந்துட்டு இருக்குது ஆரம்பத்துல இருந்து. என்ன சொல்றானோ அதே அங்க விழுது. வெறும் ஈயத்தை பொன் என்று காட்டுவார் மன்னர் இப்புவி மீதுலர் ஆமன்றோம். அதாவது மாயம், அந்த மாயத்துக்கு தான் இங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஈயத்தை பொன் என்று காட்டுவார் மன்னர் இப்புவி மீதுலர் ஆமன்றோம். அந்த மாதிரி ஒரு மயக்க நிலையை உருவாக்கத்துல சகுனி ரொம்ப கை தேர்ச்சி பெற்றவன். அவன் சொல்றான், ஒரு 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 எண்ணெய் சொல்லி போடுறான், அந்த எண்ணெயை அங்க விழுது அப்படின்ற மாதிரி அந்த தாயத்துல இருக்கிற ஒரு மாயத்தையும் மந்திரத்தையும் தான் இங்க திரும்ப பாரதியார் அங்க சொல்றாரு. இங்க அந்த விருத்தம்ன்றதுதான் மயக்கம் அப்படின்ற ஒரு பொருள்ல நாம எடுத்துக்கலாங்க.
வேற எதுவும் புது சொற்கள் இல்லைன்னு நினைக்கிறேங்க. வேற எதனா கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம விளக்கம் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த பாடல் போலாங்க. சரிங்க. 31, 32 நீங்க படிக்கிறீங்களா? சரிங்க, படிக்கிறேன். வீமனை இழத்தல். பாடல் 31. கொக்கரித்து ஆர்த்து முழங்கியே களி கூடி சகுனியும் சொல்லுவான், 8 திக்கனைத்தும் வென்ற பார்த்தனை வென்று தீர்த்தனம் வீமனை கூறென்றான். தருமன் தக்கது செய்தல் மறந்தனன் உளன் சார்ந்திரு வெஞ்சின வெள்ளத்தில் எங்கும் அக்கறை இக்கரை காண்கிலன் அறத்தன்னல் இதனை உரைக்கின்றான். பாடல் 32. ஐவர் தமக்கொரு தலைவனை எங்கள் ஆட்சிக்கு வேர்வழி அக்தினை ஒரு தெய்வம் முன்னே நின்று எதிர்ப்பினும் நின்று சீறி அடிக்கும் திரளனை நெடுங்கைவளர் யானை பலவற்றின் வழி காட்டிடும் வெந்திரல் வீமனை உங்கள் பொய்வட சூதில் வைத்திட்டேன் வென்று போவென்று உரைத்தனன் பொங்கியே. நன்றிங்க. அந்த அர்ஜுனன் வந்து ஜெயிச்சிட்டாங்க, பாய முரட்டி வீழ்த்திட்டாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி ஆயிடுச்சு கௌரவர்கள் பக்கத்துல. கொக்கரித்து ஆர்த்து முழங்கியே, அவங்க வந்து ரொம்ப கொக்கரிக்கிறாங்க, ரொம்ப ஆரவாரம் பண்றாங்க, அதுக்கப்புறம் சத்தங்கள்லாம் எழுப்புறாங்க. களி கூடி சகுனியும் சொல்லுவான், அந்த மாதிரி மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கிற மிகுந்து சகுனியும் சொல்றானா, 8 திக்கு அனைத்தும் வென்ற பார்த்தனை வென்று தீர்த்தனம் வீமனை கூறென்றான். இதெல்லாம் வந்து வென்ற பார்த்தனை வென்றாயிடுச்சு, வீமனை கூறென்றான். அடுத்தது நீ என்ன வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டளை இடுற நிலைமைக்கு வந்து சகுனி போயிட்டான். அவன் வந்து சகுனி வந்து ஒரு மன்னன் இல்ல, இதுல விளையாடிட்டு இருக்கிறது ஒரு மன்னன். ஆனா வந்து ஒரு அடிமை வந்து ஒரு மன்னனுக்கு வந்து கட்டளை இடுறான். என்னன்னா, நீ அடுத்தது வந்து நீ யாரை வந்து பணயம் வைக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறான். இதெல்லாம் வந்து சூதாட்டத்துக்கு அந்த காலத்துல இருந்த விதிமுறைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. தருமன் தக்கது செய்தல் மறந்தனன். இப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து சகுனி பாட்டுன்னு அவனுடைய கேலியும் கிண்டலையும் வந்து அதிகமாக்கிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல போயிட்டு நமக்கு சொந்தமாவே வந்து மூளை வந்து வேலை செய்யாது. இந்த மாதிரி நேரத்துல வந்து மொத்தத்தையும் மறந்துட்டான் தருமன் தக்கது செய்தல் மறந்தனன். எது சரி எது செய்ய தவறு அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கிற நிலைமையில அவன் இல்லை. உளம் சார்ந்திடு வெஞ்சின வெள்ளத்தில், உலகத்துல இருக்கிற ஒரு கோவ வெள்ளத்துல எங்கும் அக்கறை இக்கரை காண்கலான். அது அதுல எது நல்லது எது கெட்டது அப்படின்றதெல்லாம் பார்க்க நிலைமையில இல்லை. அறத்து அண்ணல் இதனை உரைக்கின்றான். அறத்து அண்ணல் தர்மதேவன் வந்து இத வந்து அற வழியே நடக்கிற தர்மன் வந்து இத சொல்றானா. அது எதுக்காக இவ்வளவு நிறைய விஷயங்களை வந்து பின்னாடி சொல்றாங்கன்னா, இவன் செய்யறது வந்து அறத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்றத வந்து சொல்றதுக்காக தான் அறத்து அண்ணல் அப்படின்றத இந்த இடத்துல வந்து பாரதியார் பயன்படுத்தியிருக்காரு. என்ன சொல்றாங்கன்னா, ஐவர் தமக்கோர் தலைவனை, இவங்க வந்து பீமன் வந்து இந்த 5 பேர்ல வந்து தலைவன். எங்கள் ஆட்சிக்கு வேர்வழி அகுதினை, நாங்க பாண்டவரோட ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீமன் அப்படின்றதுதான் வந்து எல்லா இடத்துலயும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து பஞ்ச பாண்டவர்கள் வந்து அடிபட்டிருக்காங்க. அங்க எல்லாம் வந்து தூக்கி நிறுத்தி எல்லாத்தையும் வந்து காப்பாத்தினது வந்து பீமன் தான் அப்படின்றதுதான் வந்து கதை. ஒரு தெய்வம் முன்னே நின்று எதிர்ப்பினும், ஒரு சாமியே வந்து முன்னாடி வந்து நமக்கு முன்னாடி நின்றாலும் நின்று சீறி அடிக்கும் திரளனை, அவன் வந்து எதைக்கும் அஞ்ச மாட்டான். அவன் முன்னாடியே வந்து சாமியே வந்து நின்றாலும் பரவாயில்ல, நான் வந்து கூட சண்டை போட்டு தூத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு வீரம் உடையவன். தேடும் கைவளர் யானை பலவற்றின், அதாவது அவனுக்கு வந்து பல யானைகளுடைய பலம் இருக்கு அப்படின்றது வந்து சொல்றாங்க. பாரத கதையில பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து 1000 யானைகளின் நிகர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ஒரு காலத்துல வந்து துரியோதனன்
அந்த கௌரவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வந்து ஒரு கடல்ல தூக்கி போட்டுருவாங்க. அந்த கடலுக்குள்ள போயிட்டு நாக உலகத்துக்கு போயிடுவான். அந்த நாக உலகத்துல வந்து அங்க இருக்கிறவங்களோட எல்லாம் வந்து யாருன்னே தெரியாது, ஆனா வந்து சண்டை போடுவான். அப்படி சண்டை போடும்போது அந்த நாக உலகத்து தலைவன் வந்து அவனை மீட்டெடுத்து இவ்வளவு நல்லா சண்டை போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மீட்டெடுத்து அவன் கூட வந்து அப்புறம் சொல்லுவாங்க அவனுக்கு வந்து ஏதோ ஒரு உறவு முறையெல்லாம் இருக்கும் அந்த நாக உலகத்துல இருக்கிற தலைவனுக்கும் பீமனுக்கும். அதெல்லாம் சொல்லி நாக உலகத்து தலைவன் சொல்லுவான், அந்த மாதிரி நான் உனக்கு தாத்தா முறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு வீரமா வந்து நீங்க போர் பண்ணதை பார்த்து நான் மகிழ்ந்தேன். உனக்கு வந்து நிறைய நாக உலகத்துல இருக்கிற ஒரு அமுது போன்ற ஒரு பொருளை வந்து நான் உனக்கு பரிசா கொடுக்குறேன். இதை நீ ஒரு கவலம் குடிச்சன்னா நீ 1000 யானை பலத்தை அடைவாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அத வந்து ஒரு கவலம் குடிப்பான். குடிச்ச பிறகு வந்து அடுத்த கவலம் அவன் என்ன சொல்லுவான்னா, இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் 2-3 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருவானா. அந்த மாதிரி 1000 யானை பலம் உடைய விஷயத்த வந்து இப்போ ஒரு 3000-4000 யானை பலம் உடையவனா இவங்க பீமன் இருக்கான் அப்படின்றதுதான் வந்து பாரத கதையில இருக்கிற ஒரு குட்டி கிளை கதை. இங்க வந்து நெடும் கை வளர் துதிக்கை இருக்கு இல்லைங்களா, அது வளர்ந்த யானை பலவற்றின் பலத்தை உடையவன் பீமன் அப்படின்னு சொல்றாங்க. வழிகாட்டும் பெரும்புகழ், அதாவது யானை நெடுங்கை வளர் யானை பலவற்றின் வலி உள்ள அந்த யானைகளின் வலிமை கொண்ட பெரும்புகழ் பீமனை உங்கள் பொய் வளர் சூதினில் வைத்திட்டேன். இது வந்து இதுல வந்து ஒரு உண்மையெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு மாயம், நிறைய மாயம்லாம் இருக்கு. இந்த மாதிரி இந்த மாய சூதுல வந்து வைக்கிறேன். வென்று போ என்று வைத்தனன். அவனுக்கு வந்து ஹீஸ் ஹெல்ப்லெஸ். இப்போதைக்கு தர்மன் வந்து அவன் வந்து இதுக்கு இருக்கிற சூழ்நிலையை வந்து கைவிட்டு போயிடுச்சு அப்படின்றத வந்து உணர்றான். அவனால அதை நிறுத்தவும் முடியல. ஏன்னா வந்து மேலும் மேலும் சகுனி வந்து அவனை வந்து நயவஞ்சகமா வந்து அவனை வந்து இடித்துரைத்து அவனை எப்படியும் வந்து ஆட்டத்தை விட்டு வெளியில போக விடக்கூடாதுன்றதுனாலயே வந்து அவனை வந்து எமோஷனல் பேக்மெயிலிங் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதனால அடுத்து வந்து வீமனை வைக்கிறான். வைக்கும் போதே சொல்றான், நீ வந்து இவ்வளோ பெரிய ஆள் பீமன், எப்படியும் நீ வென்றுட போற அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து நீ வென்று போ, இது வந்து பொய் சூது, இதுல வந்து நீ வென்று போ அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிங்க, இதுல வந்து கைவளர் நெடுங்கைவளர் அது வந்து வார்த்தை உபயோகம் தான் புதுசு. மற்றபடி வந்து நமக்கு எல்லாம் அந்த இருக்கிற வார்த்தைகள்லாம் பொருள் தெரியும். துதிக்கையை தான் சொல்றாங்க அங்க. அறத்து அண்ணல் அதை பிரிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே பொருள் புரியும்னு நினைக்கிறேன். சரிங்க, வேற எதனா கேள்விகள் இருந்ததுன்னா பார்க்கலாங்க, இல்லை நான் அடுத்த பாடல் பார்க்கலாங்க. அடுத்த பாடல் நான் படிக்கிறேன். கண்டிப்பாங்க, நன்றி. போரினில் யானை விழக்கண்ட பல பூதங்கள் நாய்நரி காகங்கள் துளை ஓரி கழுகென்றவையெல்லாம் தமதுள்ளம் களி கொண்டு வெம்மல் போல் மிக சீரிய வீமனை சூதிலே அந்த தீயர் விழித்திட காணலும் நின்று மார்பிலும் தோளிலும் கொட்டினார் களிமண்டி குதித்தெழுந்தாடுவார். தர்மன் தன்னை தானே பணயம் வைத்திழத்தல். மன்னவர் தங்களை மறந்து போய் வெறிவாய்த்த திருடரை ஒத்தனர். அங்கு சின்ன சகுனி சிரிப்புடன் இன்னும் செப்புக பந்தயம் வேறென்றான். இவன் தன்னை மறந்தவனாதலால் தன்னை தான் பணயம் என வைத்தனன். பின்பு முன்னை கதையன்றி வேறுண்டோ அந்த மோக சகுனி தெளித்தனன். நன்றிங்க, தமிழ் படிச்சீங்க. போரினில் யானை விழக்கண்ட, ஒரு போர்ல ஒரு பெரிய யானை விழுந்துருச்சுன்னா நிறைய மாமிசம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய நாயும் நரியும் வந்து சூழ்ந்துக்குமா. அந்த மாதிரி வந்து இங்க வந்து பீமனை வந்து பணயம் வச்சு வென்றுட்டாங்க. அதனால வந்து பார்த்த உடனே எப்படி எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து அழகா சொல்லியிருக்காரு. போரினில் யானை விழக்கண்ட பல பூதங்கள் நாய்நரி காகங்கள் புலை ஓரி கழுகென்றிவையெல்லாம். பூதங்கள் தெரியும், நாய் நரி காகங்கள் இதெல்லாம் வந்து பிணம் தின்றதுக்காக அங்க வந்துரும் தெரியும். புலை நாற்றம் மிகுந்த ஓரி அப்படின்றது வந்து இங்க அந்த இங்க வந்து குரில்ல பயன்படுத்திருக்காங்க. அது அங்க நெடில்ல இருக்கு, நீங்க பாக்குற
பகுதியில. ஆனா இன்னொரு இடத்துல வந்து குரில்ல பயன்படுத்திருக்காங்க. அது புலி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புலி, வரி புலி அந்த மாதிரி குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. கழுகென்று இவையெல்லாம், அதாவது பூதங்கள், நாய், நரி, காகங்கள், புலை, அதாவது நாற்றம் மிகுந்த புலி, கழுகு, இதெல்லாம் வந்து இந்த ஒரு அது விழுந்த யானையை பார்த்த உடனே அதுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி உண்டாயிடுதான். தமது உள்ளம் களி கொண்டு விம்மல் போல் அவங்களோட எண்ணங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு உணவு கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி கொண்டு இந்த மிருகங்கள்லாம் எப்படி கொக்கரிக்குமோ அந்த மாதிரி மிக சீரிய வீமனை சூதனில் அந்த தீயர் விழுந்திட காணலும். அந்த பீமனை, ஒரு தலை சிறந்த வீரனான பீமனை வந்து சூதுல வந்து வென்ற உடனே நின்று மார்பிலும் தோளிலும் கொட்டினார் களி மண்டி குதித்தெழுந்தாடுவார். களி வந்து அதாவது அவங்களுக்கு மகிழ்ச்சி மண்டி போச்சான், அதிகமாயிடுச்சான். அதனால வந்து குதித்தெழுந்து ஆடுறாங்களாம், ரொம்ப ஆர்ப்பரிக்கிறாங்க அப்படின்றத வந்து பாரதியார் அழகா சொல்லியிருக்காருங்க. இதுல வந்து 2 சொற்கள், ஒரி அப்படின்றது வந்து அந்த புலி அப்படின்ற பொருள்ல இருக்கு. புலை அப்படின்றது வந்து தீய நாற்றம் அடங்கிய அந்த கழுகு, காகங்கள் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மன்னவர் தம்மை மறந்து போய், அடுத்த பாடல்ல மன்னவர் தம்மை மறந்து போய் வெறி வாய்ந்த திருடரை ஒத்தனர். அவங்க எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் மன்னவர்கள், ஆனா வந்து தன்னுடைய நிலையை மறந்துட்டாங்க. ஏன்னா வந்து பீமனையே வந்து நம்ம இப்போ நமக்கு அடிமையாக்கியாச்சு, அர்ஜுனனே நமக்கு வந்து அடிமையாக்கியாச்சு. அதனால அவங்களோட தன்மை எல்லாம் மறந்து போய் ஒரு வெறி பிடித்த திருடரை போல இருக்காங்களா அங்க இருக்கிற அவையில இருக்கவங்க எல்லாம். அங்கு சின்ன சகுனியும் சிரிப்புடன், சகுனி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப தன்னுடைய காரியத்தை முழுசு முடிக்கிற அளவுக்கு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஆட்டம் போட மாட்டான். அப்படின்றதுனால அவன் சின்ன சகுனின்னு தான் சொல்லியிருக்காரு. நான் சகுனியை சின்ன சிரிப்புடன் கூட நம்ம மாத்தி படிச்சுக்கலாம், ரெண்டுத்துமே வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவனுக்கு வந்து திருப்தி இருக்கு, ஆனா வந்து வெளியில காட்டிக்காத அளவுக்கு. அங்கு சின்ன சகுனியும் சிரிப்புடன் இன்னும் செப்புக பந்தயம் வேறென்றான். நீ எதனா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட வேற எதனா இருந்ததுன்னா வைடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சகுனி. இன்னும் செப்புக பந்தயம் வேறென்றான். இவன் தன்னை மறந்தவன் ஆதலால், தர்மனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, கோபம் அதிகமாயிடுச்சு. நாம ஒவ்வொருத்தவங்களா வச்சு இழந்துட்டு இருக்கோம், அவனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அதனால தன்னை மறந்துட்டான். நம்ம என்ன இருக்கோம், யாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் மறந்துட்டு இவன் தன்னை மறந்தவன் ஆதலால் தன்னைத்தான் பணயம் என வைத்தனன். இப்ப கூட அவன் வந்து ஆட்டத்தை விட்டு வெளியில போயிருக்கலாம், இதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி பண்ணாம தன்னைத்தான் பணயம் என வைத்தனன். பின்பு முன்னை கதையன்றி வேறுண்டோ. அவன் தன்னை பணயம், தர்மனே வந்து தன்னை பணயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, எல்லாம் இது முன்னாடி நடந்த கதை தான் நடக்க போகுது. அவன் வந்து அந்த சகுனி வந்து அந்த மோச சகுனி கேலித்தனன். அவன் வந்து ஏற்கனவே எல்லா நேரத்திலயும் எப்படி ஜெயிச்சானோ அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து தருமனும் எல்லாரும் வரிசையா வந்து அர்ஜுனன், பீமன், அப்புறம் வந்து தருமன் எல்லாரும் வந்து பணயமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த பகுதியில வந்து துரியோதனன் என்ன சொல்றான், இது இந்த வெற்றியை வந்து அவன் எப்படி பாக்குறான் அப்படின்றதுதான் வந்து அடுத்த பகுதியில பார்க்க போறாங்க. நீங்க அந்த பாடல் படிக்கிறீங்களா? அடுத்த பாடல் 35, 36, 37 முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடியுமா? சரிங்க. பாடல் 35. பொங்கி எழுந்த சுயோதனன் அங்கு பூதல மன்னர்க்கு சொல்லுவான், ஒளி மங்கி அழிந்தனர் பாண்டவர் புவி மண்டலம் நமது இனி கண்டீர். இவர் சங்கை இயல்லாத நிதியெல்லாம் நம்மை சார்ந்தது வாழ்த்துதிர் மன்னர்கள். இதை எங்கும் பறையறிவாயடா தம்பி என்றது கேட்டு சகுனிரான். பாடல் 36. பொன்னிடை கோல் கொண்டு குத்துதல் நின்னை போன்றவர் செய்திட தகுவதோ, இரு கண்ணில் இனி எவராமன்றே இந்த காளையர் தம்மை இங்குந்தைதான் நெஞ்சில் எண்ணி இருப்பது அறிகுவாய். இவர் யார் நின்றன் சோதரரல்லோ, களி நன்னி தொடங்கிய சூதன்றோ இவர் நானுறச் செய்வது நேர்மையோ. பாடல் 37.
இன்னும் பணயம் வைத்தாடுவோம், வெற்றி இன்னும் இவர் பெறலாகும் கான். பொன்னும் பொன்னும் குடிகளும் தேசமும் பெற்று பொற்புடன் போதற்கு இடமுண்டாம், ஒளி மின்னும் அமுதமும் நிகர்த்தவள் இவர் மேவிடும் தேவியை வைத்திட்டால், அவள் துண்ணும் அதிட்டமுடையவள், இவர் தோற்றது அனைத்தையும் மீட்டலாம். அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் என்ன எழுந்து சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கி எழுந்த சுயோதனன் அங்கு பூதல மன்னருக்கு சொல்லுவான். அங்க வந்து உலகத்து மன்னர்கள் எல்லாம் அங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்றானா, ஒளி மங்கி அழிந்தனர் பாண்டவர், அவங்களோட இது புகழ் எல்லாம் வந்து மங்கி போச்சு பாண்டவர்களுக்கு. புவி மண்டலம் நமதினி கண்டீர், அவங்களுடைய உலகம் எல்லாம் வந்து இப்ப நம்மளுடையது, அதாவது கௌரவர்களுடையது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இவர் சங்கை இல்லாத நிதியெல்லாம், சங்கை அப்படின்றது வந்து அளவு கடந்த நிதி, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இப்போ வந்து நமது ஆயிடுச்சு. இவர் சங்கை இல்லாத நிதியெல்லாம் நம்மை சார்ந்தது வாழ்த்துதிர் மன்னர்கள், இப்போ வந்து எங்களை வாழ்த்துங்க, நாங்க தான் வந்து இப்ப எல்லாத்துக்கும் வந்து அதிபதி, இதை எங்கும் பறையறை வாழடா தம்பி என்றது கேட்டு சகுனிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தம்பி கிட்ட சொல்றான் துரியோதனன். அதை கேட்ட உடனே சகுனி ஏதோ சொல்ல போறான், அது என்ன சொல்றான்றது. ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா? யாரும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, யாரோ விலகினாங்கன்னு நினைக்கிறேன். வெங்கட் இருக்காங்களா? சரிங்க, அவருதான் விலகினான்னு நினைக்கிறேன், கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க, நம்ம படிப்போம், பார்க்கலாம். இதை கேட்ட உடனே வந்து சகுனி எப்படி வந்து அவனுக்கு பதில் சொல்றான் அப்படின்றது பார்ப்போம். இதுல வந்து ஒரே ஒரு புது சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சங்கை அப்படின்னா அளவு அப்படின்றது பொருள், சங்கை இல்லாத அப்படின்னா அளவில்லாத பொருள் அப்படின்றதுலதான் அங்க பயன்படுத்திருக்காரு. சகுனி சொல்றான், சகுனி வந்து பொருடா இன்னும் நிறைய ஜெயிக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சூச்சகமா சொல்றான். உன்னிடை கோல் கொண்டு குத்துதல் நின்னை போன்றவர் செய்ய தகுவதோ, ஒரு புண்ல வந்து குச்சி வச்சு குத்துற மாதிரி நீ பண்ற, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா அப்படின்ட்டு துரியோதனனை தடுத்து நிறுத்துறான். இரு கண்ணில் இனியவர் தாமன்றோ, இந்த ரெண்டு கண்ணுல வந்து இவங்க வந்து ரொம்ப நமக்கு வந்து நல்லவங்க தானே. இந்த காளையர் தம்மை இங்கு உந்தைதான் நெஞ்சில் எண்ணி இருப்பது அறிகுவாய். இந்த காளையர் தம்மை இங்கு உந்தைனா உன் தந்தை தான் நெஞ்சில் எண்ணி இருப்பது அறிகுவாய். உங்களுடைய தந்தை வந்து இவங்க இந்த பாண்டவர்களை வந்து ஒரு பெரிய அளவுல நினைச்சிட்டு இருக்கான். இவர் யார், என்ன நினைக்கிறான் அப்படின்றத அவன் வந்து சொல்றான். இவர் யார், நின்றன் சோதரன் அல்லரோ, இவங்க எல்லாம் வந்து உன்னுடைய சகோதரர்கள். களி நன்னி தொடங்கிய சூதன்றோ, இதை வந்து நீ விளையாட்டாதான் வந்து நீ இந்த சூதை வந்து ஆரம்பிச்சிருக்க. அந்த மாதிரி அந்த விளையாட்டுல வந்து வெற்றி தோல்விகள் சகஜம். அதுல வந்து இவர் நாணுறச் செய்வது நேர்மையோ, அவங்கள வந்து வெக்கமடைய செய்யறது வந்து ஒரு நேர்மையா நீதியா அப்படின்ற மாதிரி சகுனி வந்து பேசுறான். அவன் வந்து அதுல இருக்கிற உட்கருத்தெல்லாம் வந்து எதையும் மீன் பண்ணி அவன் சொல்லல. அவன் வந்து அவன் அடுத்த கட்டமா எதை வந்து ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து சகுனி வந்து ஒரு அடித்தளம் போடுறான். உன்னிடை கோல் கொண்டு குத்துதல் நின்னை போன்றவர் செய்ய தகுவதோ, இரு கண்ணில் இனியவர் ஆமன்றே இந்த காளையர் தம்மை இங்குந்தைதான் நெஞ்சில் எண்ணி இருப்ப தரிகுவாய். இவர் யார் நின்றன் சோதரர் அல்லரோ, களி நன்னி தொடங்கிய சூதன்றோ, இவர் நாணுறச் செய்வது நேர்மையோ அப்படின்ற மாதிரி சகுனி ஏதோ நல்ல மாதிரி அவன் வந்து நடிக்கிறான். இங்க இன்னும் பணயம் வைத்தாடுவோம், இதுக்கப்புறமா வந்து நாங்க நிறைய பணயம் வச்சு ஆடுவோம், வெற்றியும் இன்னும் இவர் பெறலாகும் கான். இதுக்கப்புறமா வந்து அவங்களால பாண்டவர்களால வெல்ல முடியும், வெற்றி அடைஞ்சு வந்து பொருள் எல்லாம் மீட்ட முடியும். பொன்னும் குடிகளும் தேசமும் பெற்று பொற்பொடு போதற்கிடமுண்டாம். இதுக்கப்புறம் வந்து எங்க போறது அப்படின்ற மாதிரி
இதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து அடைஞ்சிட்டோம், பொண்ணு, குடிகள், தேசம், எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்க போறது அப்படின்றது பார்த்தோன்னா, ஒளி மின்னும் அமுதமும் போன்றவள், அதாவது ஒரு பிரைட்டா வந்து இருக்கிறாங்க, அமுதம் மாதிரியானவள். இவர் மேவிடு தேவியை வைத்திட்டால், இவங்க வந்து இவங்களை சார்ந்திருக்கிற தேவியை வைத்திட்டால், அவள் துண்ணும் அதிட்டம் உடையவள். அவன் வந்து எப்படிலாம் வந்து அவனை வந்து டெம்ப் பண்றான். அவ வந்து அவளுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கு, திரௌபதி வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் உடையவள், இவங்க தோற்றது எல்லாத்தையும் வந்து மீட்டிடலாம். அதாவது திரௌபதியை வந்து பணயமா வச்சா இவங்க எதெல்லாம் தோத்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து மீட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சகுனி வந்து தர்மனை பார்த்து டெம்ப் பண்றான். பாண்டவர்களுக்கு வந்து சாதகமா பேசுற மாதிரி பேசி அவங்களுக்கு வந்து இன்னும் வச்சு ஆடலாம், என்ன ஒன்றும் பெருசா எழுந்திடல அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிங்க, இன்னும் 2 பாடல் இருக்கு இல்லைங்களா, அது நீங்க 2 படிச்சிருங்க. 40ல இருந்து நீங்க படிக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க, நீங்க பாடல் 38. என்ற அந்த மாமன் உரைப்பவே வளர் இன்ப மனத்திடை உடையனாய் மிக்க நன்று நன்றென்று சுயோதனன் சிறு நாயொன்று தேன் கலசத்தினை எண்ணி துன்னமுறு வகையில் வெற்று நாவினை தோய்த்து சுவைத்து மகிழ்தல் போல் அவன் ஒன்று உரையாதிருந்திட்டான். அழிவுற்றது உலகத்து அறமெல்லாம். 4வது சருக்கம், துகிலுரிதற் சருக்கம், திரௌபதியை இழத்தல். பாடல் 39. பாவியர் சபைதனிலே புகழ் பாஞ்சல நாட்டவர் தவப்பயனை ஆவியில் இனியவளை உயிர் தனி சுமந்துளவிடு செய்யமுதை தேவியை நிலத்திருவை எங்கும் தேடினும் கிடைப்பெறும் திரவியத்தை ஓவியம் நிகர்த்தவளை அரு ஒளியினை கற்பனைக்கு உயிரதனை. அடுத்து ஒன்று ஒரு 2 வரிகள். படிமிசை. இந்த பாடல் 40 படிச்சிருவாங்க. இல்ல தேவியை நிலத்திருவை எங்கும் தேடினும் கிடைப்பெறும் திரவியத்தை, அதோட முடியுதுங்க. சரிங்க, விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். நன்றிங்க. என்ற அந்த மாமன் உரைப்பவே, அதாவது சகுனி வந்து ஏதோ சாதகம் பண்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்றான். அதை கேட்ட உடனே வளர் இன்பம் மனத்தில் உடையனாய் மிக நன்று என்று சுயோதனன், அதை கேட்ட உடனே அவனுக்கு வந்து அடடா அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி துரியோதனனுக்கு வந்து அவன் அதையும் ஜெயிச்சிட்டோம்னா சாதகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து சிறு நாயொன்று தேன் கலசத்தினை எண்ணி துன்று முகவையில் வெற்றுனா, நம்ம சப்பு கொட்டுறது அப்படின்னுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு நல்ல இனிப்பு பண்டம், அதை நினைச்சாலே நமக்கு வந்து நாவல எச்சு ஊறும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தேன் கலசத்தை வந்து நினைச்சே வந்து அவன் வந்து ஒரு வெறும் நாக்கிலேயே வந்து அவனுக்கு வந்து எச்சில் ஊறுதான். அந்த மாதிரி வந்து ஒரு மனசுல வந்து ஒரு தீய எண்ணம் ஒரு வச்சுட்டு வந்து அவன் துரியோதனன் வந்து மகிழ்ந்துக்கிறான். அவன் அதனால அந்த மகிழ்ச்சி இருக்கிறதுனால ஆமாமா சரியாதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்லாம விட்டுட்டான் துரியோதனன். அதோட நிறுத்திக்கிறான். மாமா நீ சரியாதான் சொல்ற, நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் விட்டுட்டான். அழிவுற்றது உலக தரமெல்லாம். இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு பணைய பொருளா வச்சு விளையாடுறதுன்றது வந்து ஒரு அறத்திற்கு இழுக்கான செயல் அப்படின்றத வந்து அதனால வந்து பாரதியார் இந்த குறிப்பை வந்து அங்க வைக்கிறாரு. அதோட வந்து முன்னாடி பார்த்த பகடை அந்த இது சூது சருக்கம் வந்து முடிவடையுது. அடுத்தது வந்து நாம 4வது ஆன பாத்தீங்கன்னா துகில் ஒரு சருக்கம், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து திரௌபதி இழக்கிறத பத்தி தான் நம்ம இப்ப அந்த பாடல் பார்க்க போறோம். அதுல 39வது பாடல். பாவியர் சபைதனிலே, அங்க யாரும் நல்லவங்க இல்லை, அதனால பாவியர் சபைதனிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவப்பயனை. பாஞ்சால நாட்டுலதான் வந்து திரௌபதி பிறந்தாள். அந்த அவங்களுடைய அந்த நாட்டுடைய தவ பயன்
ஆவியில் இனியவள். இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற உயிர்கள்லாம் வந்து இனிமையானவள். உயிர்த்து அணி சுமந்து உளவிட. உயிர்த்து அணி சுமந்து, அழக வந்து சுமந்து உளவிட செய் அமுதை. அதாவது இது தனித்தனியா வார்த்தைகளை நம்ம பிரிச்சு படிச்சோம்னாலே வந்து நம்மளுக்கு பிறந்தாள், உயிர்த்தாள், உயிர்த்து அணி சுமந்து உளவிடு செய் அமுதை. அதாவது அழக சுமந்து உளவிட்டு இருக்கிற அமுதை. ஓவியம் நிகர்த்தவளை. ஒரு ஓவியம், சிலை, அழகான ஓவியம், அழகான சிலை, இதுக்கெல்லாம் நிகரானவளை. அருளொளியினை கற்பனை குயிர் அதனை. ஒரு யாரனா ஒருத்தவங்க ஒரு நல்ல அருள் ஒளிய வந்து யாராலாவது கற்பனை செய்ய முடியும்னா அதுக்கு உயிர் கொடுப்பவள் தான் வந்து திரௌபதி. அந்த மாதிரி ஒரு அருள் ஒளியை தன்னுள் கொண்டவள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேவியை நிலத்துருவைன்னா ஒரு அமைதியின் வடிவானவளை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கும் தேடினும் கிடைப்பெறும் திரவியத்தை. அவங்க வந்து திரவியம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணை திரவியம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேர் பண்ணி இருக்க கூடாது. ஆனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா தேடி கிடைக்காத ஒரு பொருள் அவள் அப்படின்ற மாதிரி வந்து அங்க சொல்லி பாரதியார் இதோட முடிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா பாரதியார் வந்து இந்த பாஞ்சாலியின் மேன்மையை வந்து விவரிக்கிறார். இங்க இதுல வந்து புதிதான வார்த்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் எனக்கு தெரியலங்க. எதனா கேள்விகள் இருந்துன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த பகுதி போலாம். சரிங்க, நீங்க படிக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஹலோ. நன்றிங்க. பாடல் 40, 41 நான் படிக்கிறேன். சரிங்க. படிமிசை இசையுருவே நடை பயின்றிடும் தெய்வீக மலர்கொடியை கடிகமழ் மின்னுருவை ஒரு கமனிய கனவினை காதலினை வடிவுறு பேரழகை இன்ப வளத்தினை சூதினில் பணையம் என்றே கொடியவர் அவைகளத்தில் அற கோமகன் வைத்திடல் குறித்து விட்டான். வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல் நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றலை போல் ஆள்விற்று பொன் வாங்கியே செய்த பூனையோர் ஆந்தைக்கு பூட்டுதல் போல் கேள்விக்கொருவரில்லை தேவியை கீழ்மக்கட்கு ஆளாக்கினான். நன்றிங்க. நன்றிங்க. இப்போ அந்த பாடல் இப்போ திரும்ப திரௌபதியை பத்தி புகழ் பத்தி சொல்லிட்டே வராங்க. படிமிசை இசையுறவே நடை பயின்றிடு தெய்வீக மலர்கொடியை. படி என்றால் இந்த இடத்துல வந்து நம்ம உலகம் எடுத்துக்கலாம். உலகத்தினர் எல்லாவரும் போற்றுவதற்கான இசை என்றால் போற்றுதல் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு. அப்போ எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போற்றும்படியான நடை பயின்றிடு தெய்வீக மலர்கொடியை, போற்றும்படி இருக்கின்ற அந்த தெய்வீக மலர்கொடி அப்படின்னு சொல்லி திரௌபதியை குறிக்கிறாங்க. கடிகமழ் மின் உருவை ஒரு கமனிய கனவினை காதலினை. கடிகமழ் அப்படின்னா வாசனை வீசுகின்ற மின்னுருவை. கமழ்தல் அப்படின்னா வீசுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். கடிங்கிறது நறுமணம் வீசுகின்ற மின் உருவை, மின்னலை போன்ற உருவினை கொண்ட திரௌபதியை ஒரு கமனிய கனவை காதலினை. ஒரு கமனிய கனவுனா எல்லாருமே கண்டு வியக்கக்கூடிய மாதிரியான ஒரு கனவு. அந்த மாதிரி இருக்கிற பெண் காதலியை வடிவுறு பேரழகை இன்ப வளத்தினை சூதினில் பணையமென்றே. அழகான வடிவுடைய பேரழகினை அவளை வந்து இன்ப வளத்தினை, இந்த செல்வங்கள் எல்லாமே இன்ப வளம் இவள்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவளான திரௌபதியை சூதினில் பணையமென்றே கொடியவர் அவைகளத்தில் அற கோமகன் வைத்திடல் குறித்து விட்டான்.
இப்போ வந்து திரௌபதியை வந்து பனையும் சொல்லிட்டு அறத்தின் கோமகன், கோ அப்படின்னா தலைவன் அரசன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அறத்தின் தலைவனான நாயகனான தருமன் வந்து வைக்கிறதுக்காக சம்மதிக்கிறான். அதான் அந்த பாடல். இந்த பாடல்ல வந்து புது சொற்கள்னு பாத்தீங்கன்னா படி அப்படின்னா உலகம்னு எடுத்துக்கலாம். இசைங்கிறது வந்து சங்கீதம், இன்னொன்னு வந்து புகழ் அப்படிங்கிற அந்த அர்த்தமும் படும். அடுத்தது வந்து கடி கமல், இது வந்து நறுமணம் வீசக்கூடிய அப்படிங்கிற அந்த பொருள். இன்னொன்னு வந்து இந்த கடி கமல்ங்கிற சொல் வந்து சரஸ்வதி அந்தாதியில கம்பரும் சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பாடல் வந்து கேட்டிருப்போம், ஆய கலைகள் 64 அப்படிங்கிற பாடல். அதுல வந்து படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போர் கையும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை வர்ணிக்கும் போது கம்பர் எழுதியிருக்காரு. இந்த கடிகமல்ங்கிற வார்த்தை வந்து நிறைய செய்யுள்ள வந்து இது உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஒரு கமனீய கனவை, கமனீயம்ங்கிறது வந்து கண்டார் விரும்பும்படியான கனவு அப்படிங்கிறது இதுதான் புது சொற்கள். அடுத்த பாடல் வேள்வி பொருளினையே புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல். வேள்வி பொருள், இந்த வேள்வி பொருள்னு ஏன் திரௌபதியை சொல்றாங்க அப்படின்னா இதோட பின்புலம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அர்ஜுனன் வந்து துரோணாச்சாரியார் கிட்ட கல்வி பயிரலாம். அப்போ வந்து அர்ஜுனன் வந்து துரோணரும் துருபதன், திரௌபதியின் தந்தையான துருபதனும் வந்து போர் செய்யும் போது அர்ஜுனன் வந்து துரோணாச்சாரிய பக்கம் இருந்து துருபதனை வந்து தோற்கடிக்கிறான். இப்போ இந்த தோல்வி வந்து துருபதனால வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு. அவங்க வந்து இந்த பாண்டவர்கள் வந்து இவ்வளவு வலிமை மிக்கவர்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிறது வந்து துருபதன் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு வேள்வி நடத்துறாரு. அந்த வேள்வியின் தவ பயன்ல வந்து ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேர் வந்து தோன்றாங்க. அதுல தோன்றியவள் தான் வந்து திரௌபதி. அதுக்கப்புறம் அந்த திரௌபதியை வந்து அர்ஜுனனுக்கு திருமணம் புரிஞ்சு தராங்க. அதனால வந்து திரௌபதியை வந்து வேள்வி பொருளினையே, அந்த வேள்வியின் பயனாக விளைந்த பெண். புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல். இவ்வளோ வந்து ஒரு வேள்வியின் பயனாக. ஒரே ஒரு சின்ன விஷயங்க, அதுல வந்து துருபதனுக்கு வந்து கோபம் வந்து துரோணர் மேலதான். ஆனா வந்து அர்ஜுனன் மேல வந்து இவங்க நல்ல வலிமையா இருக்காங்களேன்னு ஒரு 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 அன்புதான் அவனுக்கு மேலிடுது. அதனாலதான் வந்து அந்த நேரத்துல வந்து அவன் 2 சபதம் எடுத்திருப்பான். ஒண்ணு வந்து துரோணரை அழிக்கும் வல்லமை மிக்க ஒரு குழந்தை ஆண்மகன் வேணும், அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனனுக்கு மனம் முடித்து கொடுக்குற அளவுக்கு ஒரு பெண் மகள் வேணும் அப்படின்ற மாதிரி இருவேறான எண்ணங்களோட தான் வந்து அவங்க 2 குழந்தைகளும் வந்து வேள்வியில தேர்ந்தெடுப்பாங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. புலை நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல். இந்த பெண்ணை வந்து ஒரு புலை நாய், இழிவான இந்த நாய்கள் முன் வைக்கிற மாதிரியும், நீள் விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றலை போல். முடித்து விட்ட ஒரு அழகான ஒளி விட்ட பொன் மாளிகை, ஒரு பெரிய மாளிகையை கட்டி அதுல வந்து பேயை வந்து குடியேற்ற வைக்கிற மாதிரி. ஆள் விற்று பொன் வாங்கியே செய்த பூனை ஓர் ஆந்தைக்கு பூட்டுதல் போல். அதாவது மக்களை விற்று அதுல வந்து வந்த பொருட்செல்வத்தை பொண்ணை வச்சு ஒரு அணிகலன் செய்யறாங்க. பூன் அப்படின்னா அணிகலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு அணிகலன் செய்யறாங்க. அந்த அணிகலனை வந்து ஆந்தைக்கு கொண்டு போய் வந்து போட்டு பாக்குறாங்க, அழகு பாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு. கேள்விக்கு ஒருவர் இல்லை தேவியை கீழ் மக்கட்கு ஆளாக்கினான். இங்க வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால வந்து என்னன்னா என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியை வந்து அவங்க கீழ் மக்கள் அந்த பணையம் வைக்கிறான் தருமன் அப்படிங்கிறதுக்கு இத்தனை உதாரணம் சொல்லியிருக்காரு பாரதியார். இதுல ஒன்னும் பொது சொற்கள் இருக்க மாதிரி தெரியல. கேள்விகள் ஏதானு இருக்குங்களா, இல்ல அடுத்த பாடல் போலாம்? இல்லைங்க, உங்களோட அந்த எடுத்துக்கோள் கோல் காட்டினீங்க இல்லையா, அந்த இது கடி கமழுக்கு, அது ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. நன்றி. நான் அடுத்தது படிக்கிறேங்க. 42, 43 படிக்கிறேன். செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வாரோ செல்வ குழந்தையினை, விருப்புற்ற சூரியனுக்கே ஒத்த பந்தயம் மெய்த்தவ பாஞ்சாலியோ, ஒரு பட்டு போனவுடன் கெட்ட மாமனும் உண்ணிய தாயம் கொண்டே இரு பகடை போடென்றான், பொய்மை காய்களும் இரு பகடை போட்டவே. நான் இதோட நிறுத்திக்கிட்டேங்களா? நான் அடுத்து திரும்ப படிக்கிறேன். இது முடிச்சிட்டீங்க? சரிங்க, நன்றி. செருப்புக்கு தோல் வேண்டிய இங்கு கொல்வாரோ செல்வ குழந்தையினை.
செருப்புக்காக வந்து ஒரு தோல் வேணும் இல்ல, அந்த தோல் வேணும்னு சொல்லிட்டு யாராவது தன்னுடைய செல்வ குழந்தையினை வந்து யாராவது கொல்லுவாங்களா? விருப்புற்ற சூதினுக்கே ஒத்த பந்தயம் மெய்த்தவ பாஞ்சாலியோ. அதாவது இவங்க அந்த களிக்காக ஒரு சந்தோஷத்துக்காக விளையாடுற இந்த சூதுக்கு போய் வந்து ஒரு பந்தயம் வைக்கிறது வந்து தவ பயனின் விளைவாக வந்த பாஞ்சாலியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஒரு பட்டு போனவுடன் கெட்ட மாமனும், ஒரு பட்டு போனவுடன் பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டவுடன் இந்த கெட்ட மாமன் உன்னிய தாயங்கொண்டே இரு பகடை போடென்றான். இந்த சகுனி உடனே வந்து 2 வேணும், இந்த தாயத்துல வந்து இப்போ 2 விழுந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2 போடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாயத்தை உருட்டுறான். இரு பகடை போடென்றான் பொய்மை காய்களும் இரு பகடை போட்டவே. அப்படியே அவன் சொன்ன மாதிரியே 2 விழுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல புது சொற்கள்னு ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் படிக்கலாம். 43, 40 வேற யாரெல்லாம் படிக்கிறீங்களா? நீங்க படிக்கிறீங்களா? சரிங்க, நான் படிக்கல. திரௌபதி சூதில் வசமானது பற்றி கௌரவர் கொண்ட மகிழ்ச்சி. திக்கு குலுங்கிடவே எழுந்தாடுமாம் தீயவர் கூட்டமெல்லாம், தக்கு தக்கென்றே அவர் ஆடுவார் தம்மிரு தோல் கொட்டுவார், ஒக்கும் தருமனுக்கே இஃதென்பார் ஓ ஓ வென்றிரைத்திடுவார், கக்கென்றே நகைப்பார் துரியோதனா கட்டிக்கொள் எம்மை என்பார், மாமனை தூக்கா என்பார் அந்த மாமன் மேல் மாலை பல வீசுவார், சேம திரவியங்கள் பல நாடுகள் சேர்ந்ததில் ஒன்றுமில்லை, காம திரவியமாம் இந்த பெண்ணையும் கைவசமாக செய்தான், மாமனோர் தெய்வம் என்பார் துரியோதனன் வாழ்கவென்றார் திடுவார். நன்றிங்க. இப்போ இந்த சூதுல வந்து இவங்க பணையம் வச்சு திரௌபதிய பணையம் வச்சு ஜெயிச்சிடுறாங்க. அடுத்தது வந்து இவங்க இதுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த கௌரவர்கள் அந்த அரசவை வந்து எப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறது தான் அந்த 2 பாடலும். திக்கு குலுங்கிடவே எழுந்தாடுமாம், திக்கு குலுங்கிடவே திசைகள் எல்லாம் குலுங்கிடவே எழுந்தாடுகிற மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷத்துல வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. தீயவர் கூட்டம் எல்லாம் தக்கு தக்கென்றே அவர் ஆடுவார். தீயவர் கூட்டங்கள் இந்த அவையில இருக்கிற எல்லா தீயவர்களும் என்ன பண்றாங்க, தக்கு தக்கென்று அவங்களோட அந்த டான்ஸ் அந்த சவுண்ட்ஸை வந்து சொல்றாங்க. தக்கு தக்கென்று அவர் ஆடுவார், தம்மிரு தோல் கொட்டுவார், தன் தோள்களை வந்து கொட்டி ரொம்ப சந்தோஷத்துல வந்து அவங்க ஆரவாரம் பண்றாங்க. ஒக்கும் தருமனுக்கே இதென்பார், இதெல்லாம் இந்த தருமனுக்கு நல்லா வேணும், அவனுக்கு வந்து இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. ஓ ஓ என்று உரைத்திடுவார், அவங்க வந்து அந்த சந்தோஷத்துல ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் எழுப்புறாங்க. கக்கென்றே நகைப்பார், அவங்க சிரிக்கிறாங்க, நல்லா கலகலன்னு சிரிச்சுட்டு துரியோதனா கட்டிக்கொள் எமை என்பார், என்னை வந்து கட்டிக்கோ, நம்ம வந்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவையில் இருக்கிற அந்த கௌரவர்கள் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப சந்தோஷத்துல மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. பாடல் 44. மாமனை தூக்காய் என்பார் அந்த மாமன் மேல் மாலை பல வீசுவார். மாமனை வந்து தூக்கி கொண்டாடுங்கள், எல்லாரும் மாமனை வந்து சகுனி தான் வந்து இந்த வெற்றிக்கு எல்லாத்துக்குமே காரணம், அதனால அவரை வந்து நல்ல தோல் மேல தூக்கி வச்சு கொண்டாடுங்க. மாமன் மேல் மாலை பல வீசுவார், நல்ல மாலைகள்லாம் வாங்கி அவருக்கு போடணும். சேம திரவியங்கள் பல நாடுகள் சேர்ந்ததில் ஒன்றும் இல்லை. திரவியம் அப்படின்னா செல்வம். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய செல்வம் பல நாடுகள் எல்லாம் நம்ம வந்து கைப்பற்றி இருக்கோம், பல செல்வங்களை கைப்பற்றிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. காம திரவியமாம் இந்த பெண்ணையும் கைவசமாக செய்தான். காம திரவியம் காமத்து இன்பத்தை கொடுக்கக்கூடியவளான இந்த பெண்ணை வந்து கைவசமா செஞ்சதுதான் இப்ப பெரிய விஷயம். இவ்வளவு நாள் நம்ம நாடு செல்வம் எல்லாம் கைப்பற்றினது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த காம திரவியம் பெண்ணை வந்து கைப்பற்ற மாதிரி ஒரு இன்பம் இல்ல. மாமனோர் தெய்வம் என்பார் துரியோதனன் வாழ்க வென்று ஆர்த்திடுவார். இந்த மாமன் தான் உங்களுக்கு எல்லாம் தெய்வம், ஏன்னா இவராலதான் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் கிடைச்சது, அதனால இனிமே உங்க குலத்துக்கே வந்து சகுனி தான் தெய்வம், அதனால அப்புறமா துரியோதனனும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. வாழ்க வென்று ஆர்த்திடுவார் அப்படின்னு அந்த சபையில இருக்கிறவங்க எப்படி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறத இந்த பாடல்கள் விளக்குது. புது சொற்கள் அந்த தக்கு தக்கென்று அப்படிங்கறது அந்த அந்த அவங்க நடனம் ஆடக்கூடிய அந்த சப்தங்கள். கக்கென்றே சிரித்தார் அப்படியும் அவங்க சிரிக்கிறது, நகை என்றால் சிரிக்கிறது அப்படி வச்சுக்கலாம்.
அப்போ கக்கென்றே சிரிக்கிறார் அப்படிங்கறது அவங்க சிரிப்பொலியை பத்தி எழுதியிருக்காங்க. திரவியம்ங்கிறது நமக்கு தெரியும், செல்வம். மற்றபடி வேற ஒன்றும் புது வார்த்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பாடல் அடுத்து 45, 46 படிக்கலாம். 45, 46, 47 படிச்சிடலாம் நினைக்கிறேன். சரிங்க. துரியோதனன் சொல்வது: நின்று துரியோதனன் அந்த மாமனை நெஞ்சோடு சேர கட்டி, என் துயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே, ஏளனம் தீர்த்து விட்டாய், அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை எண்ணாளாக்கினாய், என்றும் மறவேனடா உயிர் மாமனே, என்ன கைமாறு செய்வேன். நின்று துரியோதனன் அந்த மாமனை நெஞ்சொடு சேர கட்டி, என் துயர் தீர்த்தாயடா உயிர் மாமனே, ஏளனம் தீர்த்து விட்டாய், அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை என்னால் ஆக்கினாய், என்றும் மறவேனடா உயிர் மாமனே, என்ன கைமாறு செய்குவேன். ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்து விட்டாய், நாசம் அடைந்ததடா உயிர் மாமனே, நாமினி வாழ்ந்தோமடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், பேசவும் தோன்றுதில்லை உயிர் மாமனே, பேரின்பம் கூட்டிவிட்டாய், என்று பல சொல்லுவான் துரியோதனன். எண்ணி எண்ணி குதிப்பான், குன்று குதிப்பது போல் துரியோதனன் கொட்டி குதித்தாடுவான், மன்று குழப்பமுற அவர் யாவரும் வகை தொகை ஏதுமின்றி, அன்று புரிந்ததெல்லாம் என் பாட்டிலே ஆக்கள் எளிதாகுமோ. நன்றிங்க. அவர் பாரதியாரே அவரால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நினைக்கிறேன். நன்றி. அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கிறோம். பாடல் இப்ப துரியோதனன் என்ன சொல்றாரு சகுனியை பார்த்து அப்படிங்கறது அந்த பாடல். பாடல் 45. நின்று துரியோதனன் அந்த மாமனை நெஞ்சோடு சேர கட்டி, உடனே சந்தோஷத்துல துரியோதனன் சகுனிய சேர்த்து கட்டி அணைச்சுக்கிறான். என் துயர் தீர்த்தாயடா, என்னோட எல்லா கஷ்டத்தையும் நீ தீர்த்து வச்சுட்ட, இனிமே நான் நிம்மதியா இருக்கலாம். உயிர் மாமனே ஏளனம் தீர்த்து விட்டாய், என்னை கேலி பேச்செல்லாம் இனிமே தீர்ந்து போச்சு, என்னோட அசிங்கம் எல்லாம் நீ தொடச்சிட்ட. அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை என் ஆள் ஆக்கினாய். அன்று நகைத்தாள் அப்படின்னா அன்னைக்கு சிரிச்சா திரௌபதி என்னைய பார்த்து சிரிச்சா. இதோட பின்புலம் என்ன அப்படின்னா, துரியோதனன் பாண்டவர்களுடைய மாளிகை இந்திரபிரஸ்தா அப்படிங்கிற அந்த மாளிகைக்கு வரான். அந்த மாளிகையோட சிறப்பு அம்சம் என்னன்னா, கதவு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது கதவா இருக்காது, அது அவங்க வெறும் செவர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாளிகையை அவங்க கட்டியிருக்காங்க. இது துரியோதனன் தெரியாம அந்த கதவுன்னு நினைச்சு போறான், கடைசியில பார்த்தா அது செவருன்னு நினைச்சு முட்டிக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு தரையில அவன் நடந்து போகும்போது குளம் மாதிரியான ஒரு வடிவம் இருக்கு, அது குளமோ நினைச்சு லேசா கால வைக்கலான்னு பாக்குறான், ஆனா அது குளம் இல்ல, வெறும் தரை. சரி இது குளம் இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போயிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு தரை மாதிரி இருக்கு, ஆனா அது உண்மையானமே குளம். ஸோ அதுல காலை வச்சு அவன் விழுந்துடுறான், விழுந்து முழுக்க நனைஞ்சிடறான். இத திரௌபதியும் தாதி பெண்களும் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இவன் இந்த மாதிரி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுல திரௌபதி அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான். அதாவது அப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாது, திருதராஷ்டிரன் அவருக்கு கண்ணு தெரியாது, அவரோட பையன் குருடனோட பையனும் குருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனை எள்ளி நகையாடுறான். ஸோ இதுதான் அவனுடைய அந்த பழி தீர்க்கறதுக்கான ஒரு பின்புலமா அமையுது. ஒரு பெண் நம்மளை எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டாங்களே அப்படிங்கறது அவனுக்கு ஒரு பெரிய அவமானமா போயிடுது. ஸோ இதனால இதை அவங்க பின்புலமா வச்சுதான் இந்த எல்லாத்தையும் பண்றாங்க. அன்று நகைத்தாளடா அப்படிங்கிறதுக்கு இதுதான் அந்த கதை. அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை என் ஆளாக்கினாய். அன்னைக்கு என்னைய பார்த்து சிரிச்சாங்க, எல்லாரும் சிரிச்சா இவ, இன்னைக்கு இவளை எனக்கு அடிமையாக்கிட்ட, இது பெரிய விஷயம். என்றும் மறவேனடா உயிர் மாமனே, என்ன கைமாறு செய்வன். இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒரு பெண் என்னை அவமானம் படுத்திட்டா, அந்த அவமானம் படுத்தினதை இன்னைக்கு நான் பழி தீர்த்துட்டேன், இதுக்கு நீ ரொம்ப உதவி இருக்க, இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், உனக்கு நான் என்ன திருப்பி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சகுனியை ரொம்ப மெச்சி போட்டிருக்கின்றான் இந்த இடத்துல. பாடல் 46. ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்து விட்டாய்.
ஆசை, என்னோட எல்லா ஆசை இவ மேல இருந்து எனக்கு அந்த ஆசை எல்லாத்தையும் வந்து நீ தனிச்சிட்ட. உயிர் மாமனே ஆவியை என் உயிரையே நீ காப்பாத்திருக்க. இப்ப நீ நாசம் அடைந்ததா, இந்த குலமே இனி நாசம் தான். இனி வந்து நம்ம வந்து இந்த பகையை வந்து ஜெயிச்சிட்டோம், இவங்களை வந்து நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உயிர் மாமனே நாம் இனி வாழ்ந்தோமடா, இனி நம்ம நிம்மதியா இருக்கலாம். இவங்களோட அந்த எதிரி இந்த பகை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், அதனால நாம இனிமே வந்து நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பூசை புரிவோமடா உயிர் மாமனே பொங்கல் உனக்கிடுவோம். இனி வந்து நீதான் இந்த வெற்றி எல்லாம் எங்களுக்கு தேடி தந்ததுனால உன்னதான் இனிமே வந்து தெய்வமா வச்சு வழிபட போறோம். இனிமே உனக்கு தான் எல்லா பூஜைகளும் எல்லா மரியாதையும் நாங்க செய்வோம். பொங்கல் வைப்போம் உங்களுக்கு. பேசவும் தோன்றுதில்லை உயிர் மாமனே பேரின்பம் கூட்டி விட்டாய். என்ன சொல்றதுன்னே எனக்கு வார்த்தை எழல, இந்த சந்தோஷத்துல வார்த்தையே தோணல அப்படின்னு சொல்லிட்டு திக்குமுக்காடி அந்த நிலைமையில இருக்கான் துரியோதனன். அவன் வந்து மாமனை வந்து எப்படி உன்னை பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல மாமா, பேரின்பம் கூட்டி விட்டாய், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை எங்க வம்சத்துக்கு நீ கொடுத்துருக்க கௌரவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சகுனியை மிகவும் மெச்சுகின்றான். பாடல் 47. என்று பல சொல்லுவான் துரியோதனன் எண்ணி எண்ணி குதிப்பான். இப்படி பலவும் சொல்லி அவன் வந்து ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கான். எண்ணி எண்ணி அதை யோசிச்சு நம்ம எப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றத வந்து அவன் ரொம்ப சந்தோஷமா குதிக்கிறான். குன்று குதிப்பது போல் துரியோதனன் கொட்டி குதித்தாடுவான். குன்று அவன் குதிக்கிறது வந்து ஒரு மலையே வந்து குதிச்சு ஆடுற மாதிரி இருக்கு. அவ்வளோ வந்து அப்படி குதிச்சுட்டு கொட்டி குதித்தாடுவான். அவன் பயங்கர சந்தோஷத்துல ஆடிட்டு இருக்கான். மன்று குழப்பமுற அவர் யாவரும் வகை தொகை ஏதுமின்றி. மன்று அப்படின்னா அந்த மன்றம் அவை அப்படி எடுத்துக்கலாம். நீதிமன்ற அந்த மன்றத்துல இருக்கிற அவையில இருக்கிற எல்லாம் ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அவர் யாவரும் வகை தொகையின்றி, ஒரு வகை தொகை ஒரு வரைமுறையே இல்லாம அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் அன்று புரிந்ததெல்லாம் என் பாட்டிலே ஆக்கல் எளிதாகுமோ. நீங்க அங்க அந்த அவையில என்னெல்லாம் நடந்தது, ஒரு வகை தொகை ஒரு லிமிட்டே இல்லாம என்னென்னமோ நடந்தது, அது எல்லாத்தையும் என்னோட பாட்டுல கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து தன் பாட்டிலேயே ஒரு கேள்வி மாதிரி வச்சிருக்காரு. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு வரைமுறையே இல்லாத ஒரு கொடுமை அங்க நடந்துட்டு இருக்கு. அது வந்து நான் என் பாட்டுல நான் என்னத்த சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல புதிய வார்த்தைகள் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். மன்று அப்படின்னா நீதிமன்றம், மன்றம் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாங்க. அடுத்தது வந்து நான் 52 வரைக்கும் படிச்சிட்டுங்களா? படிச்சிடலாம். அது 2 வரிகளா இருக்கு இல்லைங்களா? ஆமா ஆமா, அதுதான். அது எப்படி அது ஒவ்வொரு நிகழ்வையும் பாடல் ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாங்க, அது 52 வந்து பாதியிலேயே அது வார்த்தை முடியாம எச்சமா இருக்கு. அதனால அது நான் எது வரைக்கும் நம்ம வந்து சரியா முடிக்கணும்னா அந்த 57 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? 57 வரைக்கும் போகலாங்க. சரிங்க, நான் அது வரைக்கும் படிக்கிறேன். இல்ல நம்ம 2 பகுதியா கூட படிக்கலாம். நம்ம வந்து பிரிச்சு நான் 2 பகுதியாவே படிக்கிறேன். 52 வரைக்கும் படிக்கிறேன், அதுக்கப்புறம் 57 வரைக்கும் முடிச்சிடலாம் இன்னைக்கு. சரிங்களா? தர்மம் திரௌபதியை துரியோதனன் மன்றுக்கு அழைத்து வர சொல்லியது பற்றி உலகத்தில் உண்டான அதர்ம குழப்பம். தர்மம் அழிவெய்த சத்தியமும் பொய்யாக, பெருமை தவங்கள் பெயர் கெட்டு மண்ணாக, வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய மோன முனிவர் முறைகெட்டு தாமயங்க. வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய மோன முனிவர் முறைகெட்டு தாமயங்க. வேதம் பொருளின்றி வெற்றுரையே ஆகிவிட, நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக. கந்தருவர் எல்லோரும் கலையிழக்க சித்தர் முதல், அந்தரத்து வாழ்வோர் அனைவோரும் பித்துறவே. நான்முகனார் நாவடைக்க நாமகற்கு புத்திகெட, வான்முகிலை போன்றதொரு வண்ணத் திருமாலும். சொல்லுங்க, நான் அடுத்து படிச்சிடலாம். அரிதுயில் போய் மற்றாங்கே ஆழ்ந்ததுயில் எய்திவிட, வான்முகிலை போன்றதொரு வண்ணத் திருமாலும் அரிதுயில் போய் மற்றாங்கே ஆழ்ந்ததுயில் எய்திவிட,
செறிதருணர் சீரழகு செல்வமெல்லாம் தானாகும் ஸ்ரீதேவி தன் வதனம் செம்மை போய் காரடையே மாதேவன் யோகம் மதிமயக்கமாகிவிட வாலை உமாதேவி மாகாளி வீருடையாள் மூலமா சக்தியொரு மூவிலை வேல் கையேற்றாள் மாயை தொலைக்கும் மகாமாயை தானாவாள் பேயை கொலையை பிணக்குவையை கண்டு ஒப்பாள் சிங்கத்தில் ஏறி சிரிப்பாள் உலகழிப்பாள் சிங்கத்தலேறி சிரித்தவையும் காத்திடுவாள். நன்றிங்க. நன்றிங்க. இப்ப இந்த திரௌபதியை துரியோதனன் அழைத்து வரும்போது என்னெல்லாம் அந்த உலகத்துல ஒரு அதர்ம குழப்பம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த பாடல்கள் நமக்கு சொல்ல போகுது. தர்மம் அழிவு எய்த சத்தியமும் பொய்யாக, இந்த உலகத்துல இருக்கிற இந்த தர்மம் எல்லாமே இப்போ அழிஞ்சு போயிடுச்சு, சத்தியம் உண்மை பொய்யாக போச்சு. பெருமை தவங்கள் பெயர் கட்டும் மண்ணாக, எவ்வளவோ முனிவர்கள் எப்படியோ தவம் பண்ணி எவ்வளவு பெருமையெல்லாம் நமக்கு சேர்த்து வச்சிருக்காங்க, அது எல்லாமே அந்த தவத்தின் பயன் எல்லாமே இப்போ மண்ணோட மண்ணாக போய்விட்டது. வானத்து தேவர் வயிற்றிலே தீப்பாய, தேவர்களின் வயிற்றுல எல்லாம் இப்போ தீப்பழம்பு மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க. மோன முனிவர் முறைகெட்டு தாமயங்க, மோன முனிவர், மோனம் அப்படின்னா அமைதி, அமைதியே உருவாக கொண்ட அந்த முனிவர்களோட அந்த தவம் எல்லாமே வீணா போயிட்டது. முறைகெட்டு தான் மயங்க வேதம் பொருளின்றி வெற்றுரையே ஆகிவிட, வேதத்துக்கான நம்ம படிச்சுட்டு அந்த வேதங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு பொருளே இல்லாம போச்சு. வேதங்கள் எத்தனையோ வாழ்க்கையின் வழிமுறைகளை சொல்லியிருக்கு, ஆனாலும் அந்த வேதத்துக்கெல்லாம் இப்ப பொருளே இல்லாம அதெல்லாம் வெறும் பேச்சு மாதிரி ஆயிடுச்சு. நாதம் குலைந்து நடுமையின்றி பாழாக, நாதம் பாடல்கள் குலைந்து சீர்குலைந்து நடுமையின்றி, நடுமைன்னா தாளம் மாறிய பாடல்கள், அதெல்லாம் பாடல்கள் எல்லாம் தாளம் மாறி போகுது பாழாக. கந்தருவர் எல்லோரும் கலை இழக்க சித்தர் முதல் அந்தரத்து வாழ்வோர் அனைவோரும் பித்துறவே. கந்தருவர் தேவர்கள் எல்லாருமே கலை இழக்க, அவங்களோட கலை எல்லாம் அவங்களோட அழகு எல்லாம் செதஞ்சி சித்தர்களும் அந்தரத்து வாழ்வோர் மேல் உலகத்துல வாழ்வாங்க எல்லாருமே பித்து பொடித்தவர்கள் போல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன குழப்பம் நடக்குதுன்னே ஒன்றும் புரியாம அவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நான் முகனார் நாவடைக்க நா மகத்து புத்திகெட. நான் முகனார் அப்படிங்கிறது பிரம்மதேவர்கள் 4 முகங்களை கொண்ட பிரம்மதேவரை குறிக்கிறது. நான் முகனார் நாவடைக்க, அவருக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரோட வாயை அடைச்சு போச்சு. மகட்கு அது மகள் அப்படின்னு படிக்கணும். மகள் அப்படின்னா சரஸ்வதி. மகட்கு புத்தி கெட, அவங்களுக்கும் சரஸ்வதிக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல, புத்தி கெட்டு போய் அவங்களும் இருக்காங்க. வான் முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும், வான் முகில்னா மேகம், மேகத்தின் நிறத்தினை ஒத்த உடையவனான வண்ண திருமாலும் பெருமாளும் அரிதூயில் போய் மற்றாங்கே ஆழ்ந்துயில் எய்திவிட. அவர் என்ன அரிதுயில்னா தூங்காமல் தூங்குகின்ற நிலைதான் அரிதுயில். துயில் தூக்கம், அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை, அதாவது அவர் தூங்குற மாதிரி இருக்கும் ஆனா தூங்கி இருக்க மாட்டாரு, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்க பெருமாளும் மற்ற அங்கே ஆழ்ந்துயில். அவரும் என்ன பண்ணாரு, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு. அவரு என்ன குழப்பம் நடக்குதுன்னு தெரியாம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்ட மாதிரி. செறிதர் சீரழகு செல்வம் எல்லாம் தானாகும், என்ன இப்ப நல்ல செல்வங்கள் அழகு இது எல்லாமே தனதுடையதாக இருக்கின்ற ஸ்ரீதேவி தன் வதனம் செம்மை போய் காரடைய, செல்வம் அழகு இது எல்லாத்தையும் தனது உடையவளாகி கொண்டு இருக்கின்ற ஸ்ரீதேவி என்ற திருமகள் தன் வதனம் தன்னுடைய முகத்துல செம்மை போய், அவளோட அழகிய அந்த செம்மையான நிறம் போய் காரடைய, என்று கருப்பு நிறமாக மாறுகிறது. மாதேவன் யோகம் மதிமயக்கமாகிவிட, மாதேவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவனை குறிக்கிறாங்க. சிவனோட யோகம் மதிமயக்கமாகிவிட, அவருக்கும் அவரும் யோகம் மதிமயக்கமாகிவிட, அவரும் மயங்கி போயிருக்காரு, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம. வாலை உமாதேவி மாகாளி வீருடையாள், வாலை அப்படின்னா இளம் பருவத்தினுடைய பெண், பெரியவளாகாத இளம் பருவ குமரியதான் வாலை குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. வாலை உமாதேவி மாகாளி வீருடையாள்
மூலமா சக்தி ஒரு மூவிலைவேல் கையேற்றாள். இப்ப பராசக்தியை பத்தி வர்ணிக்கிறாரு. மாகாளி வீருடையாள், வீறு கோபம் கொண்டவள். மூலமா சக்தி ஒரு மூவிலைவேல் கையேற்றாள், திரிசூலத்தினை கையில் கொண்டவளான மாகாளி அவங்கள பத்தி சொல்றாங்க. மாயை தொலைக்கும் மகாமாயை தானாவள். மாயை, இந்த உலகத்து மாயை எல்லாத்தையும் தொலைச்சி நீக்குகின்றவளான மகாமாயை, மகாகாளி அவளும். பேயை கொலையை பிணக்குவையை கண்டு ஓப்பாள். அவன் பேய் கொலை, இந்த காளி அந்த சுடுகாட்டுல இருக்கிறவளான, அதனால இந்த பிணத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறவளான மகாகாளி. சிங்கத்தில் ஏறி சிரிப்பால் உலகளிப்பாள். அவ சிங்கத்துல இருப்பா. அவளோட சிரிப்பாலே அந்த உலகத்து மக்கள் எல்லாத்தையும் மயக்கிடுவா. சிங்கத்தில் ஏறி சிரித்து எவையும் காத்திடுவாள். சிங்கத்துல இருக்கிற மாதிரியே சிரிச்சு இந்த உலகத்தையே காத்திடுவாளான அந்த மகாகாளி. இவங்களும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது ஒவ்வொரு கடவுளும் என்ன பண்றாங்க, எப்படி இது பண்ணிருக்காங்க, மயக்கம் ஆயிட்டாங்க, எல்லா கடவுளுமே கண்ண மூடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாடல் சொல்லுது. இதுல புது வார்த்தைகள்னு அரிதுயில், அது தூங்காமல் தூங்க அந்த நித்திரை, யோக நித்திரை தான் அரிதுயில்னு சொல்றாங்க. அதுல அரிதுயில் அப்படிங்கிற அந்த வார்த்தை அபிராம பட்டர் அரிதுயில் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த அதில பாடும்போது வரும். படிச்ச ஞாபகம் இருக்கு. அதனால அரிதுயில் அப்படிங்கிறது எப்பவுமே பெருமாளை குறிக்கும் போது அவரு தூங்காம தூங்குற அந்த இதுக்குதான் அரிதுயில் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வாழை அப்படிங்கிற வார்த்தை வாழை, பாரதியார் இன்னொரு இடத்துலயும் சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மாலையும் வாழை குமரியடி கண்ணம்மா மறுவர் காதல் கொள்ளோ அப்படின்னு பாடியிருப்பாரு. அதுல வாழை அப்படிங்கிறது இளம் பூப்படையாத பெண், அவங்கதான் வாழை குமரி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற வார்த்தைகள் ஓரளவுக்கு எளிமையான வார்த்தைகள்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்க. ஏதேனும் கேள்விகள் இருக்கு? இல்லைங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நல்ல அடுத்த பகுதி எதனா படிக்க முடியுமா? கொஞ்சம் நேரம் இருக்கு, இன்னொரு 10 பாடலாம். சரிங்க. இது வரைக்கும் படிக்கலாம், 63 வரைக்கும் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாங்க. சரிங்க. நோவும் கொலையும் நுவலோனா பீடைகளும் சாவும் சலிப்புமென தான் பல் கணமுடையாள், கடா எருமை ஏறும் கருநிறத்து காலனார் இடாது பணி செய்ய இலங்கு மகாராணி மங்களம் செல்வம் வளர் வாழ்நாள் நற்கீர்த்தி துங்கமுறு கல்வியென சூழும் பலகணத்தால் ஆக்கம் தானாவாள் அழிவு நிலையாவாள் போக்கு வரவெய்தும் புதுமையெல்லாம் தானாவாள் மாறி மாறி பின்னும் மாறி போகும் வழக்கமே தானாவாள் ஆதி பராசக்தி அவள் நெஞ்சம் வன்மையுற சோதி கதிர் விடுக்கும் சூரியனாம் தெய்வத்தின் முகத்தே இருள் படர. நன்றிங்க. நோவும் கொலையும் நுவலொன்னா பீடைகளும். நோவும் அதாவது பிணி, கொலை, நுவலொன்னா பீடைகள்னா ஆற்ற முடியாத துன்பம். நுவலொன்னா பீடைகளும் சாவும் சலிப்பும் என தன் பல் கணமுடையாள். திரும்ப அவரு காளியை தான் குறிக்கிறாரு. அதாவது ஆகியவற்றை தன்னுடைய கூட்டமாக, அதாவது கடா எருமை ஏறும் கருநிறத்து காலன், அதாவது யமன் நோவு, கொலை, பீடை இது எல்லாத்தையும், சாவும் சலிப்பும் இது எல்லாத்தையும் உடையவனான கடா எருமை மீது வீற்றிருக்கின்ற யமன். இடாது பணி செய்ய இலங்கு மகாராணி. காணிக்கை என்ற பேர்ல எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம காத்திடுகின்ற பேரரசியான மகாகாளி. மங்களம் செல்வம் வளர் வாழ்நாள் நற்கீர்த்தி துங்கமுறு கல்வி என சூழும் பலகணத்தாள். மங்களம் நல்ல நமக்கு சௌபாகியம், செல்வம், வளர் வாழ்நாள் ஆயுள், நல்ல கீர்த்தி புகழ்,
துங்கமுறு கல்வி என சூழும் பலகணத்தால். இது எல்லாத்தையும் வந்து சூழ்ந்திருக்கின்ற நம்மை காத்திடும், நமக்கு இது எல்லாத்தையும் வந்து செல்வம், நீண்ட வாழ்நாள், நல்ல புகழ், கல்வி என்று பல நிலைகளையும் கூட்டமாக கொண்டிருக்கக்கூடியவள். இது எல்லாத்தையும் கூட்டமா வச்சிட்டு இருக்கவங்க. ஆக்கம் தானானவள், அழிவு நிலையானவள். அவள் தான் வந்து ஆக்கம். இந்த உலகத்துல ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுவும் அவளால தான். அழிவுன்னு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதுவும் வந்து சக்தியால தான். போக்கு வரவு எய்தும் புதுமையெல்லாம் தானானவள். சில சமயம் போவதும், சில சமயம் எல்லாமே போயிடும், சில சமயம் எல்லாமே வரும். இந்த மாதிரி வந்து இந்த புதுமையெல்லாம் செய்யக்கூடியவளான, போறதும் அவளால தான், வர்றதும் அவளால தான். மாறி மாறி பின்னும், மாறி மாறி பின்னும். அதாவது மாற்றம் என்பதுதான் ஒரு மாறாத ஒரு விஷயம். இது வரும் மாதிரி வரும், ஆனா போயிடும், ஆனா வராத மாதிரி இருக்கும், ஆனா வந்துடும். அதனால மாறி மாறி இந்த பல மாற்றங்களை அடைந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற தன்மையினை தன்னுடைய வழக்கமாக கொண்டவள். இதையே வந்து மாத்தி மாத்தி இந்த ஒரு திருவிளையாடல் புரியறத தன்னோட வழக்கமா கொண்டிருக்கிறவளான மகாகாளி. ஆதி பராசக்தி. அவள் நெஞ்சம் வன்மையுற சோதி கதிர் விடுக்கும் சூரியனாம் தெய்வத்தின் முகத்தே இருள் படர. அந்த பராசக்தியின் வன்மையான அந்த முகத்துல வந்து அந்த சோதி பிரகாசிக்கின்ற அந்த முகத்திலேயே வந்து இருள் படர்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதாவது எல்லா தெய்வங்களும் வந்து ரொம்ப ஒரு தெய்வத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து அவரு சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. மற்றபடி நுவல் ஒன்னா பீடை அப்படின்னு தெரியும் நமக்கு. நுவல் ஒன்னானா ஆற்ற ஒன்னா துன்பங்கள், அதுதான் நுவல் ஒன்னா. மற்றபடி கீர்த்தி என்ன புகழ் நமக்கு தெரியும். மற்றபடி வேற ஒன்னும் புது வார்த்தைகள் இல்லைன்னு நினைக்கிறேன். அருமைங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் அடுத்த பகுதியும் படிக்கிறேங்க. 68 வரைக்கும் நம்ம எப்படி இருக்கு நேரம் இருக்குன்னு பார்க்கலாம். துரியோதனன் விதுரனை நோக்கி உரைப்பது. மூட புலமை இனோன் அகத்தே இருளுடையோன் ஆரியரின் வேறானோன் துரியோதனனும் சுருக்கெனவே தான் திரும்பி அறியோன் விதுரன் அவனுக்குறை செய்வான். செல்வாய் விதுரா நீ சிந்தித்திருப்பதே வில்வாள் நுதலினால் மிக்க எழிலுடையாள் முன்னே பாஞ்சாலர் முடிவேந்தன் ஆவி மகள் இன்னே நாம் சூதில் எடுத்த விளைமகள் பால் சென்று விளைவெலாம் செவ்வனே தானுணர்த்தி மன்றிடை உள்ளான் நின் மைத்துனன் நின் ஓர் தலைவன். அதோட நிறுத்திக்கிறேங்க. நீங்க முடிச்சீங்கன்னா நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். முடிஞ்சிடலாம். அகத்தே மூட புலமையினோன் அகத்தே இருளுடையோன் ஆறுயிரின் வேறானோன். அதாவது மனம் முழுதும் வஞ்சனை இருக்கின்ற இருளினை உடையவன் உயர்ந்தவர்கள் என்றும் மாறுபட்ட துரியோதனன் வந்து இப்போ உயர்ந்தவன் இல்ல, ஒரு கீழ்நிலையான துரியோதனன் வந்து துரியோதனனும் சுருக்கெனவே தான் திடீர்னு திரும்பி அறியோன் விதுரன் அவனுக்கு உரை செய்வான். விதுரன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, செல்வாய் விதுராய் நீ சிந்தித்திருப்பதேன். எப்ப பார்த்தாலும் யோசிச்சுட்டே இருக்கேன், இப்ப போ, யோசிச்சு கொண்டே இருக்கிற போ. வில்வாள் நுதலினால் மிக்க எழிலுடையாள் முன்னே பாஞ்சாலர் முடிவேந்தன் ஆவி மகள். அதாவது நீ எப்ப விதுரா யோசிச்சுட்டே இருக்காத, நீ போயிட்டு வில்வாள் நுதலினால் அப்படின்னா வில் போன்ற வாழ் போன்ற நுதல்னா நெற்றி உள்ள எழிலுடையவளான திரௌபதி முன்னே பாஞ்சாலர் முடிவேந்தன் ஆவி மகள். பாஞ்சால நாட்டின் முடியரசனாக உள்ள மகளாக இருந்தவளான திரௌபதி இன்னே நாம் சூதில் எடுத்த விலை மகள் பால். இப்போது வந்து நம்ம சூதுல வந்து விளையாட்டு நிகழ்ச்சியால இவளை வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். ஆனா திரௌபதியிடம் நீ போய் என்ன சொல்றன்னா, சென்று விளைவெல்லாம் செவ்வனே தான் உணர்த்தி மன்றிடை உள்ளான் நின் மைத்துனன் நின் ஓர் தலைவன். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆழமா எடுத்து கூறிங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் ஆழமா எடுத்து கூறி உன்னுடைய மைத்துனனும் இப்போது உன்னை அடிமையாக கொண்டதனால் உன்னுடைய மைத்துனனும் ஒப்பற்ற தலைவனுமான துரியோதனன் அவனுடைய பெரிய அரண்மனையில் பணியாளனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீ போய் வந்து சொல்லு. திரௌபதி கிட்ட வந்து சொல்லு. சென்று விளைவெல்லாம் செவ்வனே தான் உணர்த்தி மந்திடை உள்ளான் நின் மைத்துனன் ஓர் தலைவன். இனிமே வந்து உனக்கு துரியோதனன் தான் தலைவன், அவன் வந்து உன்னை அழைச்சிட்டு வர சொன்னான் அப்படிங்கறத வந்து நீ போய்
வந்து திரௌபதி கிட்ட சொல்லி யோசிப்பீங்க நின்றுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து விதுரனை பார்த்து சொல்றாங்க. இதுல நுதல் அப்படிங்கறது நெற்றி, இது ஒண்ணுதான் புது வார்த்தை மாதிரி தெரியுது. மற்றபடி சரிதான் நினைக்கிறேன். சரிங்க, நான் 69 மட்டும் தனியா படிக்கிறேன். நின்னை அழைக்கிறான் நீள்மனையின் ஏவலுக்கே என்ன உரைத்தவளை இங்கு கொணர்வாய் என்றான். இதுக்கு பொருள் நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் வந்து நீ சொல்லுங்க, நீ போய் அவளை கூட்டிட்டு வா அப்படிங்கறதான் என்ன உரைத்தவளை இங்கு கொணர்வாய், கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் வந்து விதுரன் கிட்ட ஏவிக்கலாம். கண்டிப்பாங்க. நான் விதுரன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஒரே விஷயம், எவ்வளவு ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். 108 இருக்கு, அது வரைக்கும் அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பாதி படிக்கிறேன். சரி. துரியோதனன் இச்சுடு சொற்கள் கூறிடவும் பெரியோன் விதுரன் பெரிதும் சினம் கொண்டு மூட மகனே மொழியொணா வார்த்தைகளை கேடுவரல் அறியாய் கீழ்மையினால் சொல்லிவிட்டாய். புள்ளிச் சிறுமான் புலியை போய் பாய்வது போல் பிள்ளை தவளை பெரும்பாம்பை மோதுதல் போல் ஐவர் சினத்தின் அழலை வளர்க்கின்றாய். தெய்வ தவத்தியை சீர்குலைய பேசுகின்றாய். நின்னுடைய நன்மைக்கின் நீதியெல்லாம் சொல்லுகின்றேன். என்னுடைய சொல் வேறெவர் பொருட்டும் இல்லையடா. பாண்டவர்தாம் நாளை பழியிதனை தீர்த்திடுவார். மாண்டு தரைமேல் மகனே கிடப்பாய் நீ. தன்னழிவு நாடும் தருகன்னை என்னேடா. முன்னமுறு வேணன் முடிந்த கதை கேட்டிலையோ. நல்லோர் நமதுள்ளம் நயச் செயல் செய்தான். பொல்லாத வேணன் புழுவை போல் மாய்ந்திட்டான். நெஞ்சம் சுட உரைத்தல் நேர்மையென கொண்டாயோ. மஞ்சனே அச்சொல் மருமத்தே பாய்வதன்றோ. கெட்டார்தம் வாயில் எளிதே கிளைத்துவிடும். பட்டார்தம் நெஞ்சில் பலனால் அகலாது. வெண்ணரகு சேர்ந்துவிடும் வித்தை தடுத்துவிடும். மன்னவனே நொந்தோர் மனஞ்சுடவே சொல்லும் சொல். சொல்லிவிட்டேன் பின்னொரு கால் சொல்லேன் கௌரவர்கள். புள்ளியர்கின்பம் புவித்தலத்தில் வாராது. பேராசை கொண்டு பிழைச் செயல்கள் செய்கின்றீர். வாராத வன்கொடுமை மாவிபத்து வந்துவிடும். அதோட நிறுத்துறேங்க, நீங்க சொல்லுங்க, முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இது வரைக்கும் துரியோதனன் இச்சுடு சொற்கள் கூறிடவும் பெரியோன் விதுரன் பெரிதும் சினம் கொண்டு. இப்போ இப்படியெல்லாம் துரியோதனை போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுல விதுரன் வந்து திரும்ப என்ன சொல்றாரு அப்படிங்கறது அந்த பாடல். துரியோதனன் இந்த சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு பெரியோன் விதுரன் பெரிதும் சினங்கொண்டு, அவருக்கு கோபம் வருது. மூட மகனே மொழியொன்னா வார்த்தைகளை கேடு வரல் அறியாய் கீழ்மையினால் சொல்லிவிட்டாய். உனக்கு என்ன பின்னாடி என்ன கேடு வரப்போகுதுன்னு உனக்கு தெரியல, அறிவில்லாத மகனா இருக்கிற நீ என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லணுங்கிறதெல்லாம் தெரியாமையே நீ சொல்லிட்டு உன்னோட கீழ்மையான அறிவினால எல்லாத்தையும் சொல்லிட்ட நீ. புள்ளி சிறுமான் புலியை போய் பாய்வது போல் பிள்ளை தவளை பெரும்பாமை மோதுதல் போல். புள்ளி மானை போய் வந்து ஒரு புலி வந்து பாய்வது வேட்டையாடுற மாதிரியும், தவளை ஒரு சின்ன தவளைய வந்து பெரும் பாம்பு வந்து முழுங்குற மாதிரியும் இருக்கு. ஐவர் சினத்தின் அழலை வளர்க்கின்றாய். அவங்களோட சினத்தின் அழல்னா அந்த பெரும் சினம், கோப கனல், அத வந்து நீ ரொம்ப வந்து ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்க. தெய்வத்தியை சீர்குலைய பேசுகின்றாய். நீ வந்து அந்த பெண்ணை வந்து தெய்வத்தின் நிகரான பெண்ணை வந்து நீ வந்து பெருமை இல்லாம ஒரு கீழ்த்தரமா பேசுற. நீ நின்னுடைய நன்மைக்கு நீதி எல்லாம் சொல்லுகின்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். என்னுடைய சொல்லவே எவர் பொருட்டும் இல்லையடா. வேற யாருக்கும் நான் சொல்லல, உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இதனால வந்து எனக்கு நல்லது ஒண்ணும் கிடையாது, இது எல்லாத்தையும் உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன்.
பாண்டவர் தாம் நாளை பழி எதனை தீர்த்திடுவார். நாளைக்கு அவங்க வந்து இந்த பழி தீர்க்கறதுக்காக பெரிய போர் வந்து கண்டிப்பா மூலதான் போகுது. மாண்டு தரைமேல் மகனே கிடப்பாய் நீ அந்த போர்ல வந்து நீ என்ன பண்ண போற, நீ செத்துதான் போற. தரையில வந்து ஒண்ணும் இல்லாம நீ போற. நீ பண்ற இந்த செயல்லாம் வந்து எவ்வளவு பெரிய அழிவை உண்டாக்குங்கிற அந்த அறிவு இல்லாம நீ வந்து செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் சொல்றாரு. தன் அழிவு நாடும் தரு கண்மை என்னேடா முன்னம் ஒரு வேணன் முடிந்த கதை கேட்கலையோ. நீ வந்து இப்போ நீயே உன்னோட அழிவை நாடிக்கிற, யானை தான் தலையில தானே மண்ணு அள்ளி போட்டுக்கிற மாதிரி நீயே உன் அழிவை நாடிக்கிற, வேற யாரும் ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. முன்னம் ஒரு வேணன் முடிந்த கதை கேட்கலையோ. முன்னாடி வந்து இதுல வேணன் அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியலங்க. முடிந்த கதை கேட்டிலையோ யார குறிக்கிறாங்கன்னு தெரியலங்க எனக்கு சரியா. உங்களுக்கு தெரியுங்களா? முன்னம் ஒரு வேன் இல்லங்க, தெரியலங்க. இல்ல வேணன் யாராவது முன்னாடி இருந்திருக்காங்களா தலைவனா இல்ல அப்படின்னு எனக்கு தெரியலங்க. இல்ல தெரியல, நீங்க சொல்லுங்க, நம்ம அதுக்குள்ள கிடைக்குதான்னு பாப்போம். சரிங்க. வேணன் முடிந்த கதை கேட்டிலையோ நல்லோர் தமது உள்ளம் நைய செயல் செய்தான். நல்லவர்கள் எல்லாம் வந்து கெடும்படியான அவன் வந்து அந்த வேணன் அப்படிங்கிற வந்து நிறைய செயல் செய்தான். பொல்லாத வேணன் புழுவை போல் மாய்ந்துட்டான். கடைசியில என்னாச்சு, அவன் புழு போல வந்து செத்து போறான். அதாவது அறத்தின் வழி இல்லாதவங்க எல்லாம் வந்து கடைசியில புழு மாதிரி தான் வந்து மாண்டு போவாங்க அப்படிங்கறது வந்து நம்ம திருக்குறளையும் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். அதனால புழு மாதிரி கடைசியா வந்து ஒரு எலும்பு இல்லாத புழுவ மாதிரி தான் வந்து அவன் செத்து போனான். அந்த மாதிரி தான் உனக்கும் நடக்க போகுது அப்படிங்கறத வந்து விதுரன் வந்து துரியோதனனிடம் புரிய சொல்றாரு. நெஞ்சு சுட உரைத்தல் நேர்மை என கொண்டாயோ மஞ்சனே அச்சொல் மருமத்தே பாய்வதொன்றோ. நெஞ்சு சுட மகனே அவ்வாறு கொடுமையாக பேசுகின்ற வார்த்தைகள் உயிரில் பாய்ந்து வர மாதிரி நீ வந்து சொல்லிட்டு இருக்கே. மஞ்சன அச்சொல் மருமத்தே பாய்வதென்றோ. அவ்வாறு கொடுமையான வார்த்தைகள்லாம் நீ பேசுற, சீக்கிரமா அழிந்து போய் விடுவ. இதனால வந்து நீ வந்து அழிஞ்சுதான் போற. நீ வந்து என்ன பேசுறன்னு தெரியாம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விதுரன் துரியோதனன் சொல்றாரு. கெட்டார் தம் வாயில் எளிதே கிளைத்து விடும் பட்டார் தம் நெஞ்சில் பல நாள் ஆகாது. அதாவது நீ வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடுற, ஆனா வந்து அது யார வந்து நீ வந்து குத்தி சொல்றியோ அவங்களோட நெஞ்சில அது வந்து ஒரு பல நாள் ஒரு வடுவாகவே ஆக போகுது. அந்த வடுனால பெரிய விளைவுகள் வந்து பின்னாடி வரும். அதனால நீ என்ன பேசுறங்கிற முதல்ல யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வெண் நரகு சேர்த்து விடும் விக்கை சடுத்து விடும் மன்னவனே நொந்தோர் மனஞ்சுடவே சொல்லுஞ்சொல். அதாவது வெண் நரகு சேர்த்து விடும், இது வந்து பெரிய நரகத்துல கொண்டு போய் உன்னை தள்ளும். வித்தை தடுத்து விடும், உன்னோட அந்த கல்வி கேள்வி எல்லாமே வந்து உன்னோட அறிவை வந்து இது பண்ணுது. மன்னனே நொந்தோர் மனஞ்சுடவே சொல்லும் சொல். நீ வந்து ஒரு அரசனா இருந்துட்டு கூட அவங்க வந்து நீ வந்து அரசனை வந்து சுடு சொல்லால நீ சொல்லிவிட்டேன் பின்னொரு கால் சொல்லேன் கௌரவார்கள். அதாவது நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன், திரும்பி வந்து நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். புள்ளியர் கட்கு இன்பம் புலித்தலத்தில் வராது. நீ வந்து புள்ளியர்னா ஒரு கீழ்த்தரமானவர்கள், உங்களுக்கு வந்து இந்த இன்பமே வந்து இதனால வரப்போறது கிடையாது. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு இன்பங்கிறது கிடையாது. நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், நீங்க இனிமே வந்து என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது 82 படிச்சிருக்காங்களா இல்ல எப்படிங்க? இல்ல இது நேரம் முடிஞ்சிருச்சுங்க, நம்ம படிக்கிறதுனா படிச்சிடலாம். சரிங்க, அப்போ இதோட வேணா நிறுத்திக்குவோம். இதோட நிறுத்திக்கலாங்க, நான் பதிவை நிறுத்திட்டு நம்ம பேசலாம் ஒரே ஒரு நிமிஷம். சரிங்க.